தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயில இதற்கு முன் விண்ணப்பிக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயில்வதற்கான விண்ணப்ப பதிவு ஏற்கனவே தொடங்கி நிறைவு பெற்றிருக்கிறது. 2 கட்ட கலந்தாய்வுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் மீண்டும் நாளை முதல் 5ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 63% இடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாக கல்லூரி கல்வி இயக்குநர் அவருடைய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்கள் நிரப்பப்படாத இடங்களில் மாணவர்களை நிரப்புவதற்கும் படிக்க விருப்பம் தெரிவிக்கக்கூடிய மாணவர்களை அந்தந்த பாடப்பகுதிகளில் சேர்ப்பதற்குமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் அந்த விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரியில் படிப்பதற்கான அந்த கலந்தாய்வை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு பாடத்தில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வேறொரு துறைக்கு மாற விரும்பினால் அந்த துறையில் இருக்கக்கூடிய இடங்கள் காலியாக இருந்தால் அவர்களுக்கு அந்த இடத்தை வழங்கலாம் எனவும் அந்த குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் அதிகமான மாணவர்கள் பயில விரும்புவதாகவும், மாணவர்கள் பயில விரும்பாத இடங்களில் காலியாக உள்ள இடங்களிலும் மேலும் இடஒதுக்கீட்டின் கீழ், அதாவது இன அடிப்படையில் அவர்களுக்கான இடங்களில் பயிலுவதற்கான அந்த இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாணவர்களை சேர்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்.